தைராய்டு சுரப்பியை அகற்றக்கூடிய அறுவை சிகிச்சை செஞ்சதுக்கு அப்புறம் கை கால் வலி அடிக்கடி ஏற்படுது, இல்ல உடல் வலி அடிக்கடி ஏற்படுதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னாங்க, தைராய்டு சுரப்பியில இருந்து தைராக்சின் ஹார்மோன் மட்டும் கிடைக்கிறது கிடையாது, அதோட சேர்த்து கால்சிட்டோனின் அப்படின்ற இன்னொரு ஹார்மோனும் இருக்குங்க. இந்த கால்சிட்டோனின் எலும்புகளை புரைத்தன்மை ஆகாம பாதுகாப்பதற்கு ரொம்பவே முக்கியமானது. அது மட்டும் இல்லாம தைராய்டை சுத்தி பேராதைராய்டு அப்படின்ற சிறிய சுரபிகள் இருக்குங்க. இதற்கு இந்த சர்ஜரி அப்ப ஏதாச்சும் டேமேஜ் ஆயிருச்சு, இல்ல அதையும் மொத்தமா ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க பேராதைராய்டு ஹார்மோன் இல்லாம போயிடும். இதனால ரத்தத்துல கால்சியத்தினுடைய அளவு முறையாக இல்லாம திடீர்னு கம்மியாகுங்க. இதனாலேயே திடீர்னு மயங்கி விழுந்துருவாங்க. அவங்களுக்கு அந்த தசைகள் ரொம்பவே வலிமை குறைவாக இருக்கும். ஸோ இவங்க அடிக்குவேட்டா கால்சியம் நிறைந்த உணவுகள் எடுக்கணுங்க. அது மட்டும் இல்லாம 45-50 வயசு இருக்காங்க அப்படின்னாங்க கட்டாயமா எலும்புகளினுடைய அந்த அடர்த்தியை பரிசோதனை செய்யக்கூடிய டெக்ஸா ஸ்கேன் எடுத்து பார்க்கணுங்க. அதுல எலும்புகளினுடைய கனிம அடர்த்தி குறைவா இருக்கு அப்படின்னா ஒன்னா கால்சிட்டோனின் இல்லைன்னா பேராதார்மோனை இன்ஜெக்ஷன்ஸா கொடுக்கக்கூடிய டெரிபெராடைட் இன்ஜெக்ஷன் எடுப்பது நல்லது. இதனால அந்த பெத்தாலஜிக்கல் ஃப்ராக்சர்ஸை அவாய்ட் பண்ண முடியும்.